வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பிரவேசிக்கால அதிக மார்க் எடுக்கிறதுக்கு அல்லது ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு பிரவேசிக்கால 3 பேப்பர் இல்லையா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டில் நமக்கு ஹிந்தி பாதி தமிழ் பாதி இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒவ்வொரு பேப்பருக்காக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் பேப்பருக்கு சிலபஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பேப்பரில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம்னா, எந்த புக்கில் இருந்தெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நவீன் பத்ய சைனிகா, நவீன் கத்திய சைனிகா. இது நான் முதல்ல இந்த சிலபஸ் வந்தப்போ வாங்கினதுனால இந்த புக்கு சின்னதாக இருக்குது. இப்போ உள்ள புக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 புக்கில் இருந்து மட்டும் நமக்கு ஃபஸ்ட் பேப்பரில் வருது. என்னெல்லாம் வருது? இப்போ ஃபஸ்ட் பேப்பர் கொஷின் நம்ம எடுத்துட்டோம்னா, முதல்ல என்ன இருக்குது? அந்த போயமில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது இல்லையா? அதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ செகண்ட் ரோமன் லெட்டரில் உங்களுக்கு ஆத்தரை பற்றி கேட்டிருக்கு, அதையும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டரில் போயம் எஸ்ஸே கேட்டிருக்காங்க, சம்மரி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த போயம் சம்மரி கேட்டிருக்கும்போது எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 3 இருக்குது. சாய்ஸ் 3 இருக்குது. 3ல் ஏதாவது 1 எழுதினா போதும். அப்படிங்கும்போது நமக்கு மொத்தம் போயம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த புக்கில் பாருங்கள், மொத்தம் போயம் 15 இருக்குது. ஆதுனிக்கிலிருந்து வரக்கூடியது மொத்தம் 15 இருக்குது இல்லையா? 15 போயம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம 3ஆல் அந்த 15 டிவைட் பண்ணிக்கணும். அந்த 15 3ஆல் டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு 5, அடுத்த 5, அதுக்கடுத்த 5, அதில் ஒவ்வொன்றில் இருந்து ஒவ்வொரு எஸ்ஸே கேட்பாங்க, சம்மரி கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுக்கெல்லாம் உதவும்? எஸ்ஸே எழுதுறதுக்கு உதவும். இஆர்சியும் அதை மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம். இஆர்சி நம்ம 2 வருது இல்லையா? 4 கொடுத்து 2 வருது. அப்படிங்கும்போது அந்த 4 வச்சு இதை நீங்கள் 15 டிவைட் பண்ணிக்கிட்டு இஆர்சிக்கு படிச்சுக்கலாம், போயம் இஆர்சிக்கு படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கொஷின் ஆன்சர் படிக்கும்போது அதையும் எத்தனை கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. அந்த 8ஆல் மொத்த லெசனை நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க, போயமை. அதான் நம்பர். இப்போ போயம்லேருந்து கொஷின்ங்கிறதுனால இப்போ 15 8 பிரிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 தானே வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 8 மட்டும் நம்ம படித்தோம்னா அதில் வரும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கிப் பண்ணி கூட கேட்கலாம். 15லேருந்தும் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அட்டன் பண்ண வேண்டியது எத்தனை? 5 தான் அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம பாதியாக 2ஆக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அந்த போயத்துக்குள்ள கொஷின் ஆன்சர்லாம் படிச்சிங்க அப்படின்னா 2ஆக பிரிக்கும்போது எத்தனை வருது? 7 அல்லது 8 போயத்துக்கு நீங்கள் கொஷின் ஆன்சர் எல்லாமே படிச்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் இதில் 5 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால் உள்ளதை கூட நீங்கள் படிக்காமல் விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நம்ம ஓரளவு இதில் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுற மாதிரி, எதையும் விட்டுட்டு வர மாதிரி இருக்காது. அப்போ நம்ம ஸ்கோர் நிறைய இருக்கும். அதாவது நல்லாவும் நம்ம எழுதிட முடியும். ஸோ ஆத்தர் நேமும் அதே மாதிரி தான் 3 கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ 15 ஆத்தரும் நமக்கு இருக்கிறதுனால அதையும் 3ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 5 ஆத்தரை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது எந்த 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கிறதுல எந்த 5 உங்களுக்கு படிக்க ஈஸியான ஆத்தர்லாம் இருக்கோ அந்த 5 படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து 1 கட்டாயம் இருக்க போகுது. ஸோ எது வரைக்கும் நம்ம வந்தாச்சு? இஆர்சி 4th ரோமன் லெட்டர் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. 5th ரோமன் லெட்டர் உருது பத்திய இல்லையா? உருது பத்திய எத்தனை இருக்குது? 4 இருக்குது. உருது பத்திய 4 இருக்குது. இதோ இருக்குது, 4 இருக்குது இல்லை? அங்கே ஆனால் எப்படி கேட்டிருக்காங்க? உருது பத்தியிலேருந்து 2ம், உருது பத்தியிலேருந்து 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது உருது பத்தியிலேருந்து 2 தோஹாலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தோஹாவை அட்டன் பண்ணாமலேயே உருது பத்தியில் நமக்கு இஆர்சி மட்டும்தான் வரப்போகுது. எஸ்ஸே எதுவும் அவங்க கேட்க போகிறதில்ல. உருது பத்தியா நமக்கு எதுக்கு இருக்குன்னா வெறுமனை
இஆர்சிக்கு தான் நம்ம எழுத போகிறோம். அப்படிங்கும்போது இந்த நாலுலையுமே உள்ள இஆர்சியை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து ஏதாவது 2 நமக்கு கட்டாயம் வந்துடும். இப்போ தோகைன்னு எடுத்துட்டோம்னா எந்த தோகையை படிக்க, எத்தனை தோகையை நம்ம படிக்க முடியும்? தோகைங்கிறது இஆர்சிக்கு தனியாக இல்லாமல் அதுலேருந்து எந்த இது வேணால் நமக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால உருது பத்திய 4லையுமே நம்ம இஆர்சியை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து 2 கட்டாயம் வரும். தோகை பகுதியை நம்ம அப்படியே விட்டுறலாம். தோஹே அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரஹீம் கே தோஹே மட்டும்தான், அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லாட்டி ப்ரீவியஸில் வரக்கூடியதை பார்த்துக்கோங்க. தோஹா எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது தான். நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷினில் என்னெல்லாம் வந்தது நம்ம பார்த்துருக்கோம், நான் கொடுத்துருக்குறேன். அதை கூட நீங்கள் பார்த்து அதில் உள்ளதெல்லாம் படித்தாலே போதும், ஓரளவு வந்துடும். 2ல் 2 தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரீவியஸ் வச்சு படிங்க, மற்றவங்க எல்லாத்தையும் படிங்க. இருக்கிறதே கொஞ்சம் தான், அதனால் படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது லெசனுக்கு உள்ள ப்ரோஸுக்கு நம்ம போகிறோம். எதுலேருந்து வரப்போகுது? கத்திய சயனிக்காலேருந்து வரப்போகுது. அதில் எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எத்தனை லெசன் இருக்குது? அதுலேயும் அதே மாதிரி 15 இருக்குது. ஆனால் இது 2ம் 6வது 12வது அப்புறம் 6வது 12வது இது 2மே நமக்கு சிலபஸில் கிடையாது. அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ உள்ள நியூ எடிஷனில் இது இல்லாமல் கூட இருக்கலாம், பார்த்துக்கோங்க. ஜேம்ஸ் பாண்ட் இலஹாபாத் மே, அப்புறம் மியா நசுருதீன் அப்படிங்கிற இந்த லெசனும் 2ம் நமக்கு கிடையாது. ஸோ அப்போ 15லேருந்து 13 நம்பர் நமக்கு குறைஞ்சி போச்சு. 13க்கு உள்ளே இருந்து தான் நமக்கு கேட்க போகிறாங்க. எஸ்ஏ அப்படின்னு வரும்போது 3 கேட்குறாங்க. எஸ்ஏக்கு கொஸ்டின் ஆன்சருக்கு வருவோம். எஸ்ஏங்கும்போது வழக்கம் போல் 3 கொடுத்து 10 மார்க்குக்கு எழுத சொல்கிறாங்க. ஏதாவது 1 எழுத சொல்கிறாங்க. பாட்காஸ்ட் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க 9வது ரோமன் லெட்டரில். அப்படிங்கும்போது இதை நீங்கள் அந்த 13 3ஆக பிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பார்ட், அந்த 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கிறதுல ஏதாவது ஒரு பார்ட்டு நீங்கள் எடுத்து படிச்சிட்டீங்க, அதை ஃபுல் எஸ்ஏ எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா டிப்பனியும் நீங்கள் அதிலிருந்தே அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ 3ஆக பிரிக்கும்போது உங்களுக்கு 5ஐ விட கம்மியாக வந்தாலும் நீங்கள் அதே 5 15ஆக இருந்தால் எப்படி படிப்போமோ அதை மாதிரி 5 அல்லது 6 எஸ்எஸ் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். இஆர்சி எல்லாத்துக்கும் உதவி ஈஸியாக இருக்கும், உதவியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கொஷின் ஆன்சரும் இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு 5 or 6 லெசனில் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருங்க. டிப்பனி படிங்க, கொஷின் ஆன்சர் படிங்க, இஆர்சி படிங்க. அந்த லெசனில் நீங்கள் தரோவாக இருந்தால் டிப்பனி இஆர்சி எல்லாம் படிக்கிறது ஈஸி, கொஷின் ஆன்சர் படிக்கிறது ஈஸி. ஸோ எஸ்ஏயாக நினச்சி படிக்காமல் அந்த எஸ்ஏக்கு உள்ள கொஷின் ஆன்சர் இருக்குதுன்னு நினச்சி படிச்சுக்கோங்க. எஸ்ஏக்குள்ளே கொஷின் ஆன்சர் மார்க் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் மார்க் பண்ணி கூட அதில் படிக்கலாம். ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய மார்க்கு கட்டாயம் எடுக்கலாம், 80க்கு மேலே எடுக்கலாம். படிக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போதாது. நம்ம அந்த பாடத்தை தெளிவாக தப்பு இல்லாமல் ஓன் வேர்ட்ஸில் எழுதலாமா? ஓன் வேர்ட்ஸில் தான் எழுதணும். நம்ம படித்து புரிஞ்சுட்டு ஓன் வேர்ட்ஸில் தான் எழுதணும். பட் நமக்கு அது முடியுமான்னு பார்த்துக்கோங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். முடியாதவங்க தான் நம்ம இந்த புக்கில் நமக்கு வியாக்கியான் மாலால் அழகாக பின்னால் கொடுத்துருக்காங்க. பிரவேசிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக அழகாக இருக்குது வியாக்கியான் மாலால். நீங்கள் வேறு எதையும் நம்பவே தேவையில்லை, எல்லாமே இதில் இருக்குது. முன்னாடியெல்லாம் இஆர்சி லெசனுக்கு உள்ளே இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. இப்போ உள்ளவங்கலாம் நல்ல லக்கு, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க சிலபஸை. அழகாக அந்த இஆர்சியை பின்னால் புக்குக்கு பின்னால் கொடுத்துருக்கிறதுல இருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறதே ஒரு பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு ரொம்ப வசதி. ஆனால் அது தெரியாமல் அதையே பெரிய கஷ்டம் மாதிரி நான் எவ்வளோ படிப்பேன் அப்படிங்கிறீங்க. நாங்கள்லாம் எழுதும்போது, எங்களுக்கு முன்னால் உள்ளவங்கெல்லாம் எழுதும்போதெல்லாம் உங்களுக்கு இஆர்சி அப்படிங்கிறது லெசனுக்குள்ளேருந்து ஏதாவது வரும், புக்குக்கு பின்னால் உள்ளது தான் வரும்னு சொல்ல முடியாது. புக்குக்கு பின்னால் ஒரு மாடலுக்கு தான் அவங்க சில இது இந்த ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் எழுதணுங்கிறதுக்காக தான் அந்த இஆர்சி இருக்குமே தவிர அதிலிருந்து 1ஓ 2ஓ நம்ம எழுத வேண்டியது 3 நாளும் 1ஓ 2ஓ எப்போவாது தான் வரும். எல்லா நேரமும் நம்ம ப்ரீவியஸ் கொஷினில் உள்ளது வரும்னு எதிர்பார்க்க முடியாது. உள்ளேருந்து எடுத்து கொடுப்பாங்க ஹையர் எக்ஸாம் வரைக்கும், பிரவீன் வரைக்கும்.
ஸோ இப்போல்லாம் உங்களுக்கு அழகாக பின்னாலேயே அவங்களே இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போயம் இஆர்சியும் போயம் பேராகிராஃப் 5 பேராகிராஃப் ஒரு போயத்தில் இருக்குன்னா அந்த போயத்தில் உள்ள 5 பேராகிராஃப்லையுமே எது வேணால் வரலான்னு பழைய சிலபஸில் இருந்துச்சு. இப்போ அவங்களே 5லேருந்து 2 தான் பின்னால் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேருந்து தான் வரப்போகுது. அதையும் படிக்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ எவ்வளவு சிம்பிள். 5 லெசனை படிங்கன்னொடனே பெருசாக மலைப்பாக நமக்கு தெரியுது. ஆனால் அதுலேயே நமக்கு இஆர்சி எல்லாமே அடங்கிருது. அப்படிங்கும்போது எவ்வளோ சிம்பிள்ங்கிறது நம்ம தெரியாமல் இருக்கும். அதான் ஒரு கோடை பார்த்து இது பெரிய கோடுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போட்டால் தான் இது சின்ன கோடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் அதை உல்ட்டாவாக சொல்கிறேன். பெரிய கஷ்டம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது பக்கத்தில் ஒரு சின்ன கோடை போடும்போது அது சின்னது அப்படிங்கிறது அந்த கம்பேரிசன் வரும்போது தான் நமக்கு இது எவ்வளோ எளிமையாக இருக்குன்னு தெரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பழைய சிலபஸில் அந்த மாதிரி தான் இருந்தது. எது வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் குவாலிட்டி இருந்தது. அப்படி படித்தவங்க கிட்ட அவங்களோட படிப்பில் குவாலிட்டி இருந்தது. ஏன்னா அவங்க சிந்திச்சாங்க, லெசனை நிறைய பார்த்தாங்க, நிறைய ஸ்டடி பண்ணாங்க. அவங்களால அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த லைன் இவங்க சொல்லியிருப்பாங்கன்னு ஓனாக எழுத ட்ரை பண்ணாங்க. இப்போ ரெடிமேடாக பின்னால் கொடுத்துருக்கு. அதை படிக்க நமக்கு வலிக்குது. அத்தோட நம்ம சிந்தனா சக்தியும் குறைஞ்சி போச்சு. ஸோ ஸ்கூல் சப்ஜெக்ட் பேர்டன்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு படிக்க போக முடியல, எனக்கு அது முடியல, இது முடியல, டைம் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. படிக்கணும் நம்ம நினச்சோன்னா அதுக்கு கட்டாயம் டைம் ஒதுக்கணும். ஒதுக்க முடிஞ்சால் படிங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஒரு காரியான்னு இறங்கிடுங்க. ஹிந்தி எக்ஸாமை தவிர வேறு எதுலேயும் நம்ம இந்த சாக்கு போக்கு சொல்கிறதே இல்லை. இந்த மாதிரி எனக்கு அது முடியல இது முடியலன்னு சொல்கிறது இதுக்கு தான் சொல்கிறோமே தவிர வேறு எந்த கிளாஸு வேறு எந்த இது நம்ம சேர்ந்தாலும் நம்ம ஒழுங்காக போயிடுவோம். ஏன்னோ ஹிந்திக்கு மட்டும் நம்ம அப்படி ஒரு இது வச்சுருக்கோம். ஆனால் இதுதான் மற்றதை விட ரொம்ப சிரமம். போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். நம்ம ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இந்த பிரச்சாரத்துக்கு தான் தெரியும். நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், இது எங்களுக்கு நடத்தலை, அது நடத்தலை. நம்ம போனால் தானே அவங்க நடத்த முடியும். ஸோ நம்ம அங்கே இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் நம்ம சித்திரம் எழுத முடியும். ஸோ நம்ம ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணாலே நீங்கள் நிறைய அவங்கக்கிட்ட இருந்து வாங்கலாம். நீங்கள் நிறைய வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க நிறைய சொல்லிக் கொடுக்க முடியும், உங்களை படிக்க வைக்கவும் முடியும். ஸோ உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. இப்போது செகண்ட் பேப்பர் இதில் நமக்கு 3 புக்கில் இருந்து நமக்கு வரப்போகுது. என்னென்ன புக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சத்ய கா ஸ்வர், காந்திஜியோட வாழ்க்கை வரலாறு, சுருக்கமான வாழ்க்கை வரலாறுலேருந்து வருது. அடுத்தது சத்யமேவ ஜெயத்தே, ஹரிச்சந்திரோட இதுலேருந்து வருது. நான் வச்சுருக்கிறது சின்ன புக்காக இருக்கும். இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நியூ எடிஷன்லாம் பெரிய புக்காக இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்தப்போ சிலபஸ் மாறினப்போ முதல்ல வாங்கின புக்கு, அதனால இப்படி சின்னதாக இருக்குது. அதே மாதிரி வியாக்கரன் பிரவேசிகா, ஹிந்தி வியாக்கரன் பிரவேசிகா 1 அப்படிங்கிறது கிராமருக்கான கொஸ்டின். இந்த 3 புக்கில் இருந்தும் செகண்ட் பேப்பரில் கேள்வி கேட்கப்படுது. அது எப்படியெல்லாம் கேட்கப்படுது? ஃபஸ்ட்டு 2 ரோமன் லெட்டரில் உங்களுக்கு 1 எஸ்ஏயாகவும் 2 டிப்பணியாகவும் அந்த சத்யகா ஸ்வர்லேருந்து வருது. காந்திஜி சம்மந்தப்பட்டதுலேருந்து உங்களுக்கு வருது. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதையும் எத்தனை எஸ்ஏ இருக்குதுன்னு பார்த்து இங்கே எத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 இருக்குது. ஒரு இதில் 4 கேட்குறாங்க. ஸோ அதை 3ஆக பிரிச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை இருக்குது? அதில் மொத்தம் 20 இருக்குது. ஸோ உங்களுக்கு டிப்பணி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 4 பார்ட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா 5 வருது. மொத்தம் 20ல் 5 வருது. ஃபஸ்ட்டு 5, அதிலிருந்து நம்ம 2 எழுத வேண்டி இருக்குது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 10 படிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10ல் நல்லா நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 10ல் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அதில் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம படித்தது வரும். ஸோ நம்ம படிக்காதது அதை நம்ம படித்ததை வச்சு எழுதுறதை விட படித்தது அங்கேயும் வந்திருக்கணும், நம்மளும் படித்து ரெடியாக இருக்கணும், அங்கே வந்த எல்லாமே நம்மளால் அட்டன் பண்ண முடியக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்மளால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா படித்து அதில் இருந்தே நமக்கு டிப்பணிக்கும் யூஸ் ஆகும், இதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ பாதிக்கு பாதி 10 இது நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நிறைய மார்க் வாங்க முடியும். இந்த பார்ட்டில் ஃபஸ்ட் அண்டு செகண்டுக்கு நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. எது அதிகபட்ச சாய்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்க, எஸ்ஏயும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட 1 தானே இதில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் 10 படிச்சிட்டிங்கன்னா இது 2க்குமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்குறது வந்துடும். அதுக்கப்புறம் சத்தியமேவ ஜெயத்தே அதிலிருந்து கொஷின் ஆன்சரும் வருது இல்லையா?
கொஷின் ஆன்சர் 8 கொடுத்து 5 எழுத சொல்கிறாங்க. எத்தனை சாய்ஸ் கொடுக்குறாங்க? 8 கொடுக்குறாங்க. அங்கே 25 இருக்குது. ஸோ அந்த 25ல் பாதிக்கு பாதி, அந்த முக்கால்வாசி நீங்கள் படிச்சிடலாம். அது ஒன் வேர்டு தான். நீங்கள் எஸ்ஏயில் படித்ததை வச்சே அப்படியே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே படிச்சுட்டா நல்லது தான். நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டாலே நம்ம ஓன் வேர்ட்ஸில் அதுக்கு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அது நிச்சயமாக நம்ம அட்டன் பண்ணலாம். 2 மார்க் அப்படிங்கும்போது ஒரு லைன் எழுதி வெறுமனே ஏதாவது நேமை மட்டும் அதில் சேர்த்து கொஷினில் இருந்து ஆன்சர் எழுதுறதுக்கு கூட நமக்கு 2 மார்க் தான். அப்படிங்கும்போது எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியானதாக நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் அதில் கிடைக்கும். நிறைய நீங்கள் வேர்ட்ஸ் எழுதும்போது மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி ஒன் வேர்டில் அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிற மாதிரி உள்ள கொஷினாக செலக்ட் பண்ணி அவ்வளோ நல்லா படிச்சுட்டு போயாச்சுன்னா உங்களுக்கு அந்த 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் செஞ்சுக்கலாம் சின்ன குழந்தைங்க நல்லா படிச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதே டைப்பில் தான், காந்திஜி டைப்லேயே சின்ன டிப்பனியில் இதில் வந்து ரெண்டுமே ஒன்று தான் எழுத சொல்லியிருக்காங்க. பெருசில் 1 சின்னதில் 1, ரெண்டுமே கதையாக வராது, கேரக்டர் தான் வரும். அது நமக்கு தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு டிப்பனி கொடுத்துருக்காங்க 5 மார்க்குக்கு. ஸோ சின்னதாக இருக்கிறதுக்கூடிய டிப்பனிலேருந்து மட்டும்தான் டிப்பனி வரப்போகுது. பெருசாக இருக்கக்கூடிய கேரக்டர்லேருந்து தான் உங்களுக்கு அந்த சாராஞ்சு சரித்திர சித்திரன் எழுது, அப்படியா சாராஞ்சுன்னு போட்டிருக்காது, சரித்திர சித்திரன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்திருக்கும். ஸோ அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் பெருசுல இருந்து தான் இதில் வரும், சின்னதுலேருந்து தான் இதில் வரும்னு கிடையாது. எந்த கேரக்டரும் எங்கே வேணால் கேட்பாங்க. அப்படி தான் இருந்தது பழைய சிலபஸ் படி இருக்கும்போது. எந்த மாதிரி கேரக்டர் கேட்கக்கூடிய எல்லாமே அந்த டைப்பில் தான் இருந்தது. ஸோ எந்த மாதிரி வேணாலும் சுருக்கி விரித்து எழுத தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு அப்போ இருந்தவங்களுக்கு இருந்தது. இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை. எல்லாம் அங்கே என்ன இருக்கோ அதுலேருந்து தான் இது கேட்க போகிறாங்க, இதுலேருந்து தான் அதை கேட்க போகிறாங்க. ஸோ இதையும் அதே மாதிரி பிரிச்சுக்கலாம். 3 இருக்குது, இதில் 3 அதில் 3 இருக்குது. அந்த பெரிய கேரக்டரில் 3 மொத்தத்துலேருந்து 3 பிரிச்சுக்கிட்டு அந்த சாய்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவையே எல்லாத்துக்குமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லிங்கு வச்சன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. நம்ம கொஷின் ஆன்சர் அந்த வியாக்கரன் பிரவேசிக்கால லிங்கு வச்சன் சம்மந்தமாக உள்ள கொஷினில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம மதியமாலேயே படிச்சிருக்கோம். ரூல்ஸை நீங்கள் நல்லா தெளிவாக்கிக்கிட்டீங்கன்னா எந்த வேர்டு கொடுத்தாலும் உங்களால் அதை எழுத முடியும். இந்த ரூல் இப்படி தான் மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆண்பாலா பெண்பாலாங்கிறது அதிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ப்ளூரலாக மாற்ற முடியக்கூடியது அந்த டைப்பில் இருக்கக்கூடிய வேர்டு தான் நம்ம மாற்ற முடியும். நம்ம அந்த பிராத்மிக் மத்தியமாவில் படித்ததை வச்சே இதை நம்ம எழுதிடலாம். இங்கேயும் நம்ம வந்து லிங்கு வச்சனுக்கான கொஷின் ஆன்சர் கிராமரில் படிக்கிறோம். அதனால உங்களுக்கு நிச்சயம் அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம் கிடையாது. எதில் படிக்கிறது அப்படின்னா இதிலையே உள்ள வேர்ட்ஸு பழைய இதில் உள்ளது எல்லாத்தையுமே படிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த புக்கிலேயே கொஞ்சம் இருக்கும், அதையே கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குது, கிராமருக்கு வந்துட்டாங்க. அந்த இதுலேயும் பாருங்கள் சத்தியமேவ ஜெயத்தையில் இஆர்சி வேறு இருக்குது. அதுவும் அதே டைப்பில் 6 கொடுத்து நம்ம 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அது நல்ல சாய்ஸ் தான். 6 கொடுத்து 3ங்கும்போது நமக்கு ஓரளவு ப்ரீவியஸில் உள்ளதெல்லாம் வந்துடுது. இருந்தாலும் அதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்து அதையும் இதே மாதிரி 6 கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நீங்கள் அதை டிவைட் பண்ணிக்கோங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் இஆர்சி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து மொத்தம் எத்தனை இருக்குது, 26 இருக்குது. அதை நீங்கள் 3 பார்ட்டாக, எத்தனை பார்ட்டு 6 கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது 6 பார்ட்டாக வேண்டாம், 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. 3 பார்ட்டாக பிரித்து அதில் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை நல்லா பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இருக்கும். நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்கெல்லாம் ப்ரீவியஸில் வந்துருந்ததை வச்சு 1ஓ 2ஓ வந்தால் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஷினும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, பேசிக்காக இதெல்லாம் கட்டாயம் கேட்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. அந்த சின்ன கொஷின் 2 மார்க் கொஷின் கேட்கக்கூடியது வியாக்கரன் பிரவேசிக்கால உங்களுக்கு எல்லாமே சின்ன கொஷின், அதே சாப்டரில் கீழே பெரிய கொஷின் அப்படி கொடுத்துருப்பாங்க. சின்ன கொஷின் ஃபுல்லும் பெரும்பாலும் பரிபாஷா அல்லது வகைகளை சொல்லக்கூடியதாக மட்டும் இருக்கும், வகைகளோட நேம் மட்டும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். அது ஓரளவு நிறையவே படிச்சுக்கலாம். நம்ம மொத்தத்தில் இதில் கொடுத்துருக்குற 8 ப்ரீவியஸ் கொஸ்டினில் உள்ளதை வச்சு நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டாலே நிச்சயம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரதான் போகுது. ஏன்னா சின்ன கொஷின் 2 மார்க் கொஷின் 5 அட்டன் பண்ணணும், 5 மார்க் கொஷின் உங்களுக்கு 4 தான் அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை, ஈஸியாக இருக்கும். பேசிக்காக வரக்கூடிய
சஞ்ஞா, சர்வநாம், விசேஷன், கிரியா விசேஷன், மிஞ்சி போனால் சமாஸ் அதை படிச்சுக்கலாம். நே கா பிரயோக், ந, நஹி, மத், இந்த மாதிரியான பேசிக்காக உள்ளதை நல்லா தெரவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் அதிலிருந்து உங்களுக்கு பிக் கொஸ்டினுக்கு வந்துடும். 5 மார்க் கொஸ்டினுக்கு கட்டாயம் வந்துடும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். நல்லா படிக்கணும், கரெக்டாக எழுதணும். பாயிண்ட்ஸு பக்கம் பக்கமாக எழுதுறது இங்கே முக்கியம் இல்லை. கரெக்டாக அதுக்கு தேவையான எக்ஸாம்பிள் கொடுத்து பரிபாஷா கரெக்டாக கொடுத்து எழுதுறது தான் இங்கே அவசியம். அதுதான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதோட இந்த செகண்ட் பேப்பர் முடியுது. இப்போ தேர்ட் பேப்பர் இல்லையா? தேர்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஜென்ரல் எஸ்ஸே, லெட்டர், சுருக்கி வரைகிறது, இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் ஹிந்தியில் வரும். அதுக்கப்புறம் மிச்சம்லாம் எதில் வருது? தமிழில் வருது இல்லையா? அதுக்கு தேவையான புக்கு என்னெல்லாம் அப்படின்னா ஹிந்தி ரத்னாகர் அப்படிங்கிறது. இதில் தான் லெட்டர் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. அப்புறம் தமிழ் அப்படிங்கும்போது தமிழ் பொழில் 1, தமிழ் பொழில் 2. நிறைய பேர் இது வச்சிருக்கிறதே இல்லை. இஆர்சின்னு வரும்போது அந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் கைடு எதையும் ஃபாலோ, ஏன்னா நம்ம கொஷின் ஆன்சருக்கு கைடு தேவைப்படுது. கைடு நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா இஆர்சி அப்படின்னு வரும்போது இதுக்கு வியாக்கியானமாலாம் நான் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. இருக்குதானே எனக்கு தெரியல. ஸோ நம்ம எப்படியும் கைடு தான் ஏதாவது ஒன்று உபயோகப்படுத்துகிறோம். அது போகட்டும் விடுங்க. இஆர்சி அப்படிங்கும்போது இப்போ உள்ளேருந்து எதை வேணால் கேட்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் நீங்கள் அதாவது கைடில் கொடுத்துருக்குற இஆர்சி தான் வரும்னு சொல்ல முடியாது. பை சான்ஸ் எப்போவாது தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்தது வரும்போது அது சில நேரம் கைடில் இருக்கும், அதை நம்ம படிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு இதில் தான் நம்ம பார்க்கணும். இஆர்சிங்கிறது பொதுவாக இந்த போயம் பகுதியிலேருந்து தான் உங்களுக்கு வருது. தமிழுக்கு இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படியும் திருக்குறளில் இருந்து நட்பு அல்லது நட்பாராய்தலில் இருந்து எப்படியாவது ஒன்று கட்டாயம் வந்துடுது. ஸோ அதில் உள்ள நம்ம நட்பு எஸ்ஏயோ நட்பாராய்தல் எஸ்ஏயோ ரெண்டுமே தமிழில் நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த குறளுக்கு எந்த மீனிங் அதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது இஆர்சிக்கு வரும்போது உங்களால் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பெரும்பாலும் நீங்கள் 90% இது வந்துடுது. அது போக மற்றதெல்லாம் எதில் இருக்குதுன்னு இந்த புக்கில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதனுடைய எஸ்ஏ ஏதாவது நம்ம இங்கே சம்மரி நம்ம வந்து கைடில் பார்த்துருப்போம். அந்த பகுதி எந்த இடத்துல விளக்கம் கொடுத்துருக்கோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு எந்த மெத்தடில் இஆர்சி எழுதியிருக்குங்கிறத பார்த்துட்டு இடம், பொருள், விளக்கம் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்குங்கிறத மாடலில் பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த புக்கு சபா வெளியீடு. அது நீங்கள் கிடைக்கலன்னா சபா பிரான்ச்சில் கேட்டு வாங்குங்க. வேறு கடைகளில் சில இடங்களில் கிடைக்குது, அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏறக்குறைய உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வருது. நான் சில இது இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப வருஷமாக இது பழைய சிலபஸ் தான், அது மாறவே இல்லை. பழைய சிலபஸில் இருந்த அதே தமிழ் தான் இப்போவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய கிடைக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கிடைக்குது. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக வந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் தமிழில் படிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் கட்டாயம் இஆர்சி அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பொழிப்புரை உங்களுக்கு, அதாவது சம்மரி உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும், அந்த விஷயம் உங்களுக்கு மனசில் இருக்கும். அப்படிங்கும்போது எதுக்கு எது அப்படிங்கிறத நீங்கள் இந்த புக்கில் தேடி கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் அதை பார்க்கும்போது உங்களால் எழுத முடியும். ஏன்னா இதில் 10 மார்க் இருக்குது. இஆர்சிக்கு 10 மார்க் இருக்குது, அதுக்கே 20 மார்க் இருக்குது. 2 இஆர்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து வரக்கூடியது. அதே மாதிரி அடுத்தது இன்னொன்று, அந்த 3வது ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடிய இஆர்சி வந்து உங்களுக்கு தமிழ் பொழில் 2லேருந்து கேட்குறாங்க. அதில் எங்கேயாவது வந்த பகுதியிலேருந்து உள்ளேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் புக்கில் எல்லாத்தையும் தமிழ் தானே, ஒரு தடவை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதில் இருக்கும். இந்த உத்தியோகம் என்ன பெரிதா நெஞ்சே, இது போனால் நாம் பிழைப்பது அரிதா, இந்த மாதிரி யார் யார் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மதியாதார் முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். அப்போ அது எதில் வரும்? இந்த இனியவை 40 இந்த மாதிரியான இதுகள்லாம் இதில் அதிலெல்லாம் இருந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான எஸ்ஏஸில் இருந்து உங்களுக்கு இதையும் நீங்கள் எஸ்ஏ படிக்கிறதுக்கு ஏதேனும் ஒன்று தான் நம்ம எழுதணும். ஆனால் 3 கொடுக்குறாங்க. 3 அப்படிங்கும்போது இந்த 10ல் நீங்கள் 5 படிச்சுக்கிட்டாலே அதிலிருந்து 1 நீங்கள் கட்டாயம் எழுதுகிற மாதிரி வரப்போகுது. ரொம்ப ஈஸி. அதே டைப்பில் தான் அந்த இது ஃபஸ்ட்டு பேப்பரும்
ஐ மீன் ஃபஸ்ட்டு தமிழ் பொழில்லையும் நீங்கள் மொத்தத்தில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிலிருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டா கூட எழுதிடலாம். இப்போது நம்ம ஹிந்தி இந்த பகுதியை நம்ம பார்க்கல இல்லையா, இதை பார்ப்போம். இப்போ இதில் ஜென்ரல் எஸ்ஸே அப்படிங்கிறது 4 கொடுத்து 1 தான் எழுத போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது ஜென்ரல் எஸ்ஸே அப்படின்னு பார்த்து அதை 4ஆல் பிரிச்சுக்கிட்டு வழக்கம் போல் அதே ஃபார்முலாவில் நீங்கள் எழுதிடலாம், படிச்சிடலாம். லெட்டரும் அதே டைப்பில் ஏறக்குறைய லெட்டர்லாம் பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட லெட்டர் தான் அடிக்கடி வருது. அந்த 2ல் 1 எப்படி நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு 5 லெட்டர் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் அதுலேருந்து 1 வந்துடும். அப்புறம் சுருக்கி எழுதுறத வச்சுக்கிட்டு நம்ம திண்டாடிட்டு வரோம். அப்போல்லாம் ப்ரோஸில் எந்த பேரா வேணால் வரலாம், நம்மளா சுருக்கி எழுதணும்னு இருந்தது. இப்போது உங்களுக்கு இந்த புக்கிலேயே இப்படி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு லெசன்லேயும் இருந்து ஒவ்வொரு பேரா எடுத்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த பேராக்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுக்கு வியாக்கியான் மாலா இருக்கிற மாதிரி தெரியல. நான் கேட்டு பார்த்துட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்களா, இந்த புக்குக்கே கிடையாதுன்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஏதாவது கைடு உபயோகப்படுத்துகிறவங்க அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சுருக்கி ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் இருக்கும். அதாவது சங்ஷிப் கரண் அப்படின்னா முன்னால் சங்ஷிப்தீகரன் அப்படின்னா சுருக்கி எழுதுறது அப்படிங்கிறது. இதில் மொத்தம் என்ன விஷயம் இருக்குதுன்னு முதல்ல நல்லா வாசிச்சுட்டு இது எந்த லெசனில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த லெசனோட ஹெட்டிங்கே நீங்கள் போட்டுடலாம். அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னாலும் இந்த பேரால் சொல்லப்பட்ட எதை பற்றி பேசியிருக்காங்களோ அதையே நீங்கள் ஹெட்டிங்காக கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துக்கிட்டு இதில் அவ்வளோத்தையும் ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு வர்ணனைகள் விளக்கங்கள்லாம் இருந்தால் அதை சுருக்கி நம்மளாக ஓன் வேர்ட்ஸில் நம்ம இதில் குறைச்சி எழுதிக்கிறோம், சுருக்கமாக எழுதிக்கிறோம், ஓன் லைனில் எழுதணும். ஆனால் உங்களுக்கு சில கைடில் ரெடியாகவே கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி அந்த லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்த்துருங்க. இது 1 தான் கொடுக்குறாங்கங்கிறதுனால எது வரும் ப்ரீவியஸில் வந்தது பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அது கன்ஃபார்மாக வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால நம்மளே எழுதுறதுக்கு இதை ட்ரை பண்ணணும். ஓன் வேர்ட்ஸில் மிஸ்டேக் இல்லாமல் சிம்பிள் சென்டென்ஸாக நீங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ரொம்ப முடியலை அப்படின்னா சில பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும், வர்ணனைகளெல்லாம் விட்டுட்டு அந்த முக்கியமான பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். அது முறை கிடையாது. ஆனால் சில பேரா அந்த மாதிரி இருக்கும், எழுதுறதுக்கு வசதியானதாக இருக்கும். அந்த விஷயங்கள் அழிஞ்சு போகாமல் அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி சொல்லக்கூடியதாக அந்த லைன்ஸை எடுக்கும்போது இருந்தால் நீங்கள் அப்படி எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் அதை சுருக்கி எழுத வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு உள்ளது கைடில் ரெடிமேடாக கொடுத்துருக்கான். நீங்கள் இதையும் அதையும் வாசிக்கும் போதே உங்களுக்கு என்ன மாற்றங்கள் அதில் செஞ்சுருக்காங்கங்கிறது புரிஞ்சிடும். அதனால் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்ததை அங்கே நல்லா படிச்சுக்கோங்க, அப்படி செஞ்சுக்கலாம். ஸோ அது இந்த பார்ட்டு அதோட முடிச்சுது. அப்புறம் டிரான்ஸ்லேஷனும் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது இல்லையா. ஸோ நீங்கள் எல்லா டிரான்ஸ்லேஷனையும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்னென்ன வந்ததுன்னு பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. சில நேரம் ப்ரீவியஸில் வந்துடுது. நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஓனாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுவுமே நமக்கு இங்கேருந்து தான் வரப்போகுது. இதில் இருக்கக்கூடிய பேராஸ் மட்டும்தான் அப்படிங்கும்போது ஒரு தடவை அதை வாசித்து அதனுடைய ஆன்சரையும் வாசித்து வச்சுட்டிங்கன்னா அங்கே போகும்போது அட்லீஸ்ட் ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷையாவது நீங்கள் நல்லா எழுதலாம். ஹிந்தியில் எழுதக்கூடியதை நீங்கள் ட்ரை பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கும் 10 மார்க்கு தான், இதுக்கும் 10 மார்க் தான். ஸோ ஒரு இதை ஈஸியாக வாங்கிடலாம், இன்னொரு இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்குமே உங்களுக்கு ஆன்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்குள்ளே தான் இருந்து கேட்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இப்போல்லாம் உங்களுக்கு இப்படி தானே இருக்குது, இது ஒரு பேரா மாதிரி தானே இருக்குது. அப்போல்லாம் ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு 3 பேரா இருக்கும் பழைய சிலபஸில். அந்த 3 பேராலேருந்து எந்த பேரா கேட்பாங்கன்னு தெரியாது. இந்த 10லேருந்தே நமக்கு எதை கேட்குறாங்களோங்கிறது இவ்வளோ கஷ்டமாக நமக்கு தெரியும் போது ஒவ்வொன்றிலையும் 3 பேரால் எந்த லைன் வரும், எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அதுவே தெரியாது. அப்படிங்கும்போது ஓனாக எழுதி தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். பட் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிறதுனால ஓரளவு எங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் அதை மாதிரி செய்யலாம். உங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருக்குது. இந்த சிலபஸ் ரொம்ப சிம்பிள் சிலபஸ்ஸு. இதுக்கு முன்னால் இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் என்னவோ இதை ஒரு பெரிய கஷ்டமான சிலபஸ்ன்னு பேசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பழைய சிலபஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லப்போனால் குவாலிட்டி குறைய தான் செய்யும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். பழைய சிலபஸ் படி இருந்ததுன்னா நிச்சயம் நம்ம நல்லா படித்து
அதை நம்மளா ஓனாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாமே அங்கே ரெடிமேடாக இருக்குது அப்படிங்கும்போது இதை விட உங்களுக்கு ஈஸியாக எதுவும் இருக்காது. ஸோ அது நல்லா படித்து நல்லா புரிஞ்சு எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.